எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து 3வது வீடியோ நினைக்கிறேன். நம்ம வந்து மேட்ரு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் பண்ணியிருக்கேன் மாமா, அதுல வரும். ப்ளஸ் வந்து வெப்சைட்டும் இருக்கு, அந்த வெப்சைட்லயும் பார்த்துக்கலாம். அது தவிர 3வது இப்போ ஸ்டெப் வந்து இது எடுத்திருக்கோம் நாங்கள் யூடியூப்ல வந்து. ஒரு வாரமும் 25 ஸ்லைட்ஸ் போடுறீங்க போட்டேன். ஸோ இந்த 3த்துலேயும் போடும்போது நிறைய பேருக்கு சர்க்குலேட் ஆகும், நிறைய வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணவாலும் பார்க்கலாம். ஜென்ரலாக வியூவர்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் பார்ப்பா. இப்போ வர்ற ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து ரீமேரேஜஸ் பற்றி வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜென்ரலாக 2 லிஸ்ட் போட்டிருக்கோம். அது வந்து கண்டினியூ ஆகும். நடுவில் ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் வந்து ரீமேரேஜஸ் பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து யூஎஸ்ல இருக்கிறது மட்டும் போனா, அப்புறம் அடுத்த வேற கண்ட்ரிஸ், அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, யூகே எல்லாம் இருக்கா. ஸோ அவாழ்ந்து போட்டுட்டு திருப்பி நிறைய ஐயங்கார் நிறைய பேர் இருக்கா. அப்பார்ட் ஃப்ரம் ஐயங்காரும் இருக்கா, கொஞ்சம் பேர் இருக்கா. அவாழ்ந்து நாங்க இப்போ போடலாம் அப்படின்னு. நான் வந்து எல்லாருக்கும் வந்து கோல் வந்து ஒண்ணுதான். ஸோ நம்ம அதுல வந்து டிஃபரன்சியேஷன் பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால கேட்கும் போது வந்து தானே வந்து அது வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், அதுவும் வரும். நிறைய பேர் வந்து ஐயருக்கு பாக்குறீங்களான்னு கேட்டுட்டே இருந்தா, யாருக்குமே நாங்க உங்களுக்கு வித்தியாசம் அப்படிலாம் காமிக்கல. எல்லாருக்கும் வந்து இப்ப வந்து எப்படி ஒரு மனுஷா மாறி இருக்கா அப்படின்னா, ஐயங்கார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கா இல்லையா. நிறைய பேர் வந்து ஐயர் குழந்தைகளும் வந்து ஐயங்கார் தான் பரவாயில்லைங்கிறா, ஐயங்கார் வாழும் ஐயர் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறா. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரேஷியோ பார்க்கும்போது பாய்ஸ் நிறைய இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலா அது வந்து நிறைய நம்மளுக்கே வரத பாத்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் இருக்கு. அது எடுத்து கேர்ள்ஸ் பார்த்தா அந்த ரேஷியோ வந்து கம்மியா தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப வந்து எல்லாருமே நல்லா படிச்சு எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, அது ஒரு கேட்டகரி இருக்கா. நிறைய பேர் வந்து இந்த வைதிகத்துல இருந்து கோவில்ல இருந்து வந்து அதுலயும் வந்து கோவில்ல இருக்கவாலும் வந்து வெறும் அந்த வேதம் மட்டும் படிக்கல, நார்மல் எக்கனாமிக்ஸ்லயும் பிஇ படிச்சவா கூட இருக்கா, இல்ல பிகாம் எம்காம் படிச்சவா இருக்கா, இல்ல வேற எதுலயா டேலண்ட்ல இருக்கா. எல்லாமே இப்படி இருக்கு வந்து வரதுல பார்க்கும்போது இருக்கு. ஆனா என்ன ஒரே வருத்தமா இருக்கு அப்படின்னா, ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, என்னோட வந்து தப்பா எடுத்துக்க யாரும் எடுத்துக்காதீங்க. நானும் மாமா பார்த்த அளவுக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் அந்த பேப்பரை பார்த்தே டிசைட் பண்ணிடுறா. பேப்பர் பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆயிடுறது. அடுத்த ஸ்டெப்புக்கே போறது இல்ல. என்னன்னா இந்த கட்டம் பார்க்கணும், ஓகேதான். இப்ப இந்த ரீமேரேஜ் போட்டிருக்கவே இவாளெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது எல்லாருமே வந்து நல்லா பியூரா ஜாதகம் பார்த்து இவ என்ன நினைக்கிறோம் அதே மாதிரி கட்டத்தை பார்த்தோ இல்ல போட்டோ பார்த்தே டிசைட் பண்ணிருக்கா. பட் அது வந்து யாருமே வெளியில வேணும்னு வேண்டாம் அப்படின்னு வரல, ஏதோ ஒரு கஷ்டத்துல வெளில வந்திருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நம்ம ரொம்ப வந்து இந்த பேப்பரை பார்க்க கூடாது அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே இப்ப வந்து லட்சமா சம்பாதிக்கிறதுனால குழந்தைகள் என்ன முடிவு பண்றாலும் அதுதான் முடிவு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. சோ அவளுக்கு அந்த டிசிஷன் வர்றதுக்கு வந்து லட்சம் சம்பாதிக்கிறதுனால டிசிஷன் வந்து கரெக்டா எடுத்துருவான்றது வந்து எனக்கு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒருத்தட்ட பேசுறோம், குழந்தைகள 10 நிமிஷம் பேசுறோம் அப்படின்னா நம்மளோட வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்கும், குழந்தையோட வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அதை கன்சிடர் பண்ணணும். நான் நினைக்கிறேன்னா என்ன, நம்ம வந்து குழந்தைகள் பிடிக்காம கல்யாணம் பண்ண வைக்க கூடாது. நம்ம ஒரு வாட்டி பார்த்து பேசி 2 வாட்டி டைரக்டா பார்த்து பேசி முடிச்சுட்டு அப்புறம் குழந்தைகளை கன்வின்ஸ் பண்ணலாம். லைஃப்ன்றது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃபே. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம வந்து வாழவே முடியாது நம்மளால. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதோ அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றது வந்து, ஏன்னா வயசு போயிடுச்சுன்னா ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இப்படியே நம்ம வந்து 3 வருஷம்னா 3 வருஷம் தான், 3 வருஷத்துக்கு 2 மாசம் அந்த கூட வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பாக்கலாம். 2-3 நாள் எப்படி ஆள் வந்து பாக்குற சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்காது, போட்டோ நல்லா இருக்க மாட்டா, இல்ல அடுப்பு போட்டோ எடுக்கும் போது குண்டா இருந்திருக்கலாம், ஒல்லியா இருந்திருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். சோ அது வந்து கொஞ்சம் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பேரண்ட்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் போய் பார்த்து அவரோட பேசிட்டு அப்புறமா வந்து குழந்தைகளையும் கூட்டினு காமன் பிளேஸ்ல பேச வச்சுட்டு அப்புறம் வந்து they can decide. ஒரு இந்த பேப்பர் வச்சே ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுறது வந்து அவ்வளவு வந்து நிறைய பேருக்கு அது வந்து இது ஆகல அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். அது அது வந்து நம்ம பேசுற மாதிரி மனப்பொருத்த மாதிரி வேற எதுவும் வராது. எடுத்தோடனே சில பேர் வந்து போன்ல நல்லா பேச மாட்டாங்க. நல்லா படிச்சிருக்கா, நல்லா ஃபேமிலியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவளை வர சொல்லலாம், இல்ல நம்ம போகலாம், இல்ல காமன் பிளேஸ்ல மீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பொண்ணு பிள்ளைகள் சந்திச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப இருக்கு. இதுல வந்து நாளைக்கு என்னன்னு யாருக்குமே தெரியாது லைஃப்ல. அப்படின்னும் போது நான் பெங்களூர்ல இருக்கேன், பெங்களூர்ல தான் வேணும் எனக்கு அப்படின்னா கண்டிப்பா அவாவா கேரியர் விட்டுட்டு யாரும் வந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்றது அது அந்த காலம் அது முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ், லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி குழந்தை எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அவாவா கேரியர் அவாவா லைஃப்ன்றது ரொம்ப முக்கியம் தான். ஆனால் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணலாம். மேபி ஒரு 5 வருஷம் பார்த்துட்டு இப்போ 10 வருஷத்துக்கு வரலாம். இல்லை பெங்களூர் சென்னை வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகும், 4 மணி நேரம். இன்னும் இப்போ இதெல்லாம் போட்டால் 2 ஹவர்ஸ்ல வர போகுது, ஃபிளைட்ல வந்து 1 ஹவர்ல வந்துடலாம். ஸோ கொஞ்சம் வந்து அதெல்லாம் இல்லை நான் வந்து
இப்ப நான் வந்து ஃபிளெக்சிபிளா இருந்தா தான் வந்து மேரேஜ்ங்கிறது முடியும், சாத்தியம். நம்ம ரிஜிடா இருந்தோம் அப்படிங்கிற மேரேஜ்ங்கிறது கஷ்டம். மேரேஜ் அப்படிங்கிறது 2 பேர் மட்டும் கிடையாது, 2 ஃபேமிலி அது. ஸோ ரொம்ப ரிஜிடா இருந்தோம் அப்படின்னா கஷ்டம், அது குழந்தைகளுக்கு பாதிக்கும். நம்ம வந்து கொஞ்சம் மனசை வந்து தளர்வா வச்சுக்கணும், ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும். வந்து ஒரு ஃபார்மா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபார்மா இல்லைன்னா பசங்களுடைய கண்ட்ரோல் போயிடும். அந்த வயசு போயிடுச்சுன்னா அது வயசு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஏஜ்ல கல்யாணம் ஆகிற வயசுல கல்யாணம் ஆன குழந்தை பிறக்கிற வயசுல குழந்தை பிறந்துடும். இப்போ வர ஸ்லைட்ஸ்லாம் வந்து ரீமேரேஜஸ் பத்தி, அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறோம். 2 பசங்க வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ், அவங்க வந்து பேச்சுலர்ஸ், பட் தே ஆர் ஓப்பன் டு ரீமேரேஜஸ் ஆல்சோ. ஸோ அதை வந்து நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தோம். ஸோ அந்த பசங்களுடைய இது வந்து இதுல வரும், வந்து பேச்சுலர்ஸ் பட் தே ஆர் ஓப்பன் டு ரீமேரேஜ். ஸோ இந்த மாதிரி பசங்க இருக்கும்போது அது அவளோட ஃபேமிலி நல்லா இருக்கு, பையன் நல்லா இருக்கான், பையன் கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை, நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படிங்கும்போது அப்போ போய் இந்த மாதிரி நம்ம இந்த கட்டத்துக்கு போகக்கூடாது. வந்து மனசு நல்லா, ஃபேமிலி நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து முடிவு பண்ணணும். பெருமாள் நம்பிண்டு காரியத்தை இறங்குங்க. நீங்க வேற எது யாரை பத்தி நம்பாம பெருமாள் நம்பிண்டு இறங்கும் போது கண்டிப்பா பெருமாள் நம்மளுக்கு நல்லதே பண்ணி தருவான்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் இறங்கிட்டா எல்லாரும் டெய்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லா குழந்தைகளுக்கும் சீக்கிரம் தான் காலத்துல கல்யாணம் நடக்கணும்னு நடக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நானும் அம்மாவோ இதாக எடுத்துக்காதீங்க, எங்களோட ஃபீலிங்கை சொல்லணும், அவ்வளோதான். நாங்கள் இது வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறதோ நம்ம ப்ரொசீட் பண்ணணும் நம்ம. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.